வேதத்தின் கடின வார்த்தைகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நிபச்சொல் என்ற வார்த்தையை பார்க்க போகின்றோம். நிபச்சொல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 58 அதிகாரம் 9 வாக்கியம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. இந்த வசனத்திலிருந்து நிபச்சொல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. இந்த நிபச்சொல் என்ற வார்த்தைக்கு இணையான அர்த்தமுள்ள தமிழ் வார்த்தை என்னவென்றால் பழிச்சொல், குற்றம் சாட்டுதல் என்று அர்த்தப்படும். அதாவது ஆண்டவர் உனக்கு முன்பாக யாரேனும் விரல் நீட்டி உனக்கு பழிச்சொல் சொன்னால், குற்றம் சாட்டினால் அதை நான் அகற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாத தவறுக்காக பழிச்சொல் சுமக்கக்கூடிய, குற்றம் சாட்டுதல் சாட்டப்படக்கூடிய நிபச்சொல்லை தாங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிபச்சொல்லை, பழிச்சொல்லை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அதை அவர் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தையின் அர்த்தம் யாருக்கேனும் இந்த சூழ்நிலையில் புரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் பகிருங்கள். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.